வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா 6 ஓவரில் 7 விக்கெட்டுகள், மரண பயத்தில் இலங்கை அணி, இந்தியா வரலாற்று சாதனை. அதாவது இந்தியா வர்சஸ் இலங்கை அணிகளுக்கு இடையிலான T20 மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் தொடர் வருகின்ற 27ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை நடக்க இருக்கு. இந்திய அணியின் புதிய பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டு உள்ள நிலையில் இந்த சுற்றுப்பயணம் ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இலங்கை சுற்றுப்பயணத்திற்கான இந்திய அணி தேர்வு நடக்க உள்ள நிலையில் T20 உலகக்கோப்பை தொடருக்கு பின் இந்திய வீரர்களுக்கு ஓய்வளிக்கப்பட்டு உள்ள நிலையில் இலங்கை T20 மற்றும் ஒருநாள் தொடருக்கு அனைவரும் திரும்ப உள்ளதாக கூறப்படுது. விராட் கோலி, ரோஹித் சர்மா மற்றும் பும்ரா ஆகியோர் குறித்து தேர்வு குழுவினர் முடிவு செஞ்சிருக்காங்க. அதே போல ரவீந்திர ஜடேஜா, முகமது சிராஜ், சூரியகுமார் யாதவ், KL ராகுல் உள்ளிட்ட பலரும் இலங்கை சுற்றுப்பயணத்தில் திரும்ப இருக்காங்க. இந்த நிலையில் தான் இலங்கை அணி ரசிகர்கள் பலரும் இந்திய அணி வீரர்களின் வரவை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஆசிய கோப்பை தொடருக்கு பின் இந்திய அணி முதல் முறையாக இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காங்க. இந்த நிலையில் தான் இலங்கை அணி ரசிகர்கள் ஒரே ஒரு வீரர் மட்டும் வர வேண்டாம் என்று எதிர்பார்த்து இருக்காங்க. அது வேற யாருமே இல்லை, இந்திய அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான முகமது சிராஜ் தான். ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் இலங்கை அணியை ஒரே ஸ்பெல்லில் சுக்குநூறாக உடைத்தி இருக்காரு. 6-7 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி இலங்கை பேட்ஸ்மேன்களை கதிகலங்க வைத்து இருக்காரு சிராஜ். இதனால் 50 ரன்களுக்கு இலங்கை அணி சுருண்டது. அதே போல உலகக்கோப்பை தொடரிலும் இலங்கை அணியின் டாப் ஆர்டரை முகமது சிராஜ் மொத்தமாக வீழ்த்தி இருக்காரு. இதனால் இலங்கை அணியின் ஸ்கோர் கால்பந்து ஸ்கோரை போல மாறியது. எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சச்சின் விளையாடுவாரோ, வங்கதேச அணிக்கு எதிராக ரோஹித் சர்மா அசத்துவாரோ, அப்படி இலங்கை அணிக்கு எதிராக சிராஜ் மிரட்டுவார். இதனால் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி உள்ளிட்டோர் வந்தாலும் கூட சிராஜ் மட்டும் வர வேண்டாம் என்று இலங்கை அணியின் ரசிகர்கள் பலரும் பழைய ஞாபகங்களை பகிர்ந்து வராங்க. இலங்கை ரசிகர்கள் மனதில் சிராஜ் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் இந்திய ரசிகர்களை பிரமிக்க வைத்து இருக்கு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.